அரசுக்கு எதிராக தொடுக்கப்படும் அனைத்து விமர்சனங்களுக்கும் பதிலளிக்கும் பிரதமர் பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் சக்தி வாய்ந்த பதிலடி. தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் உள்ளிட்டோருக்கு அஞ்சலி. மக்களவையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றம். இன்னும் பல தகவல்களை தாங்கி வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாருங்கள். பிரதமரின் பேட்டியில் தொடாத விஷயம் எதுவுமே இல்லை என்னும் அளவுக்கு அனைத்து அம்சங்களும் அடங்கியதாக இருந்தது. நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கும் ராமர் கோவில் பிரச்சினைக்கு முக்கியமான முடிவை தெரிவித்தார் பிரதமர். அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்தில் கோவில் கட்டுவது மக்களின் விருப்பம் என்றும் அதனை இழுத்தடித்துக் கொண்டே போகாமல் அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என்பது ஒரு சாராரின் வலியுறுத்தல். இந்த கேள்விக்கு பிரதமர் திட்டவட்டமாக முடிவை அறிவித்தார். ராமர் கோவில் பிரச்சினை உச்சநீதிமன்றத்தில் இருப்பதாகவும் இந்த வழக்கு முடிவடையும் நிலையில் இருப்பதாகவும் இந்த நீதி நடைமுறை முடிவடைந்தவுடன் அரசின் பொறுப்பில் உரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் பிரதமர் அழுத்தமாக கூறினார். உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் இந்த வழக்கு விசாரணையை நாள்தோறும் நடத்தக்கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். சட்ட நடைமுறைகளுக்கு பிறகுதான் ராமர் கோயில் கட்டுமானம் குறித்து அவசர சட்டம் கொண்டுவருவது சார்ந்து முடிவெடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட பிரதமர் அரசியல் சட்டத்திற்குட்பட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் பிஜேபி தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். முத்தலாக் சட்டம் குறித்த கேள்விக்கும் பிரதமரின் பதில் பொருத்தமாக இருந்தது. இந்த பிரச்சனையில் அவசர சட்டம் கொண்டு வந்தது ஏன் என்ற கேள்விக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பே காரணம் என்று பதிலளித்தார். இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியில் அணுகக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சியை அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய அமைதி, நாட்டின் ஒற்றுமை கருதி நீதிமன்றத்தின் நடவடிக்கையை தாமதப்படுத்துவதை காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் பகுதியில் நடத்திய துல்லிய தாக்குதல் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் நமது வீரர்கள் உயிரிழக்கக்கூடாது என்பதுதான் அப்போது முக்கிய அக்கறையுள்ள விஷயமாக இருந்தது என்றும் அரசியல் பின்விளைவுகளை பற்றி கவலைப்படவில்லை என்றும் கூறினார். सर्जिकल स्ट्राइक का राजनीतिकरण नहीं होना चाहिए, उसमें तो कोई विवाद ही नहीं है. लेकिन जब सर्जिकल स्ट्राइक हुआ, प्रधानमंत्री ने बयान दिया है, सेना के अफसर ने देश को जानकारी दी और वो भी इंफॉर्मेशन दी है. और वो इंफॉर्मेशन यहां दी इतना नहीं, टेलीफोन करके पाकिस्तान को भी बताया गया था. और जब तक पाकिस्तान को सूचित नहीं किया तब तक हिंदुस्तान के मीडिया को भी नहीं बताया गया था. और सेना ने खुद ने आकर के अपना एक डिटेल रिपोर्ट दिया था, वही बात समाप्त हो गई थी. மிகவும் சர்ச்சைக்குள்ளான பண மதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்த கேள்விக்கு கருப்பு பணத்தின் ஆதிக்கம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகரித்ததால் மக்களுக்கு முன்னதாகவே தேவையான அறிவிப்பு கொடுத்துவிட்டுதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று விமர்சனங்களுக்கு பதிலளித்தார் பிரதமர். இந்த ஆண்டு நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய கேள்விக்கு 2 வரியில் சுருக்கமாக அளித்த பதில் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் மக்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையேதான் போட்டி என்பது அவரது சுருக்கமான பதில். மக்களின் விருப்பத்தையே தமது அரசு பூர்த்தி செய்து வருகிறது என்றும் எதிர்காலத்திலும் அது தொடரும் என்றும் பிரதமர் மோடி உறுதியளித்தார். அந்தமான் நிக்கோபார் பகுதி இந்தியாவின் நிலப்பரப்புடன் ஒட்டியதாக இல்லாமல் தனித்தீவுகளாக இருப்பதாலோ என்னவோ இந்திய மக்களின் அன்றாட கவனத்தை அதிகமாக ஈர்ப்பதில்லை. அந்த குறையை போக்கும் வகையில் அமைந்தது பிரதமர் நரேந்திர மோடியின் அந்தமான் நிக்கோபார் பயணம். அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேயரில் சவுத் பாயிண்ட் என்ற இடத்தில் 1943ஆம் ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தேசிய கொடியை ஏற்றி வைத்த அதே நாளில் 150 அடி உயர கம்பத்தில் தேசிய கொடியை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றி வைத்தது அவரது பயணத்தின் முத்தாய்ப்பாகும். அது மட்டுமல்ல, அந்தமான் நிக்கோபாரில் உள்ள 3 தீவுகளில் ரோஸ் தீவு என்று இருந்த தீவின் பெயரை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தீவு என்று பெயர் மாற்றினார். அதேபோல நீல் என்ற பெயரில் இருந்த தீவை ஷாஹித் தீவு என்றும், ஹேவ்லாக் தீவை ஸ்வராஜ் தீவு என்றும் பெயர் சூட்டினார். இதே நிகழ்ச்சியில் அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார். போர்ட் பிளேயரில் சுபாஷ் சந்திரபோஸின் பெயரில் நிகர்நிலை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று பிரதமர் அறிவித்தார். பிரதமர் மோடியின் இந்த வருகையால் அந்தமானுக்கு 7 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம் கிடைத்தது. மேலும் சென்னையிலிருந்து கடல் போர்ட் பிளேயர் கப்பல் நிறுத்தும் தளம் விரிவுபடுத்தப்படும் என்றும் பிரதமர் அறிவித்தார். அந்தமான் தீவுகள் தன்னிறைவு அடையும் வகையில் தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் கூறினார்.
கார் நிக்கோபார் தீவில் மேலும் பல வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் புதிய திட்டங்களையும் அறிவித்தார். அந்தமான் நிக்கோபார் தீவு மக்களின் வாழ்க்கை தரம் உயர அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருகிறது என்று பிரதமர் கூறினார். கார் நிக்கோபார் தீவில் சுனாமியால் உயிரிழந்தோர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். போர்ட் பிளேயரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க செல்லுலார் சிறையை நரேந்திர மோடி சுற்றி பார்த்தார். இந்திய சுதந்திர இயக்கத்தின் போது இங்கு சிறைப்படுத்தப்பட்ட சுமார் 650 அரசியல் கைதிகளுக்கும் இங்கு உயிர் நீத்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அவர் மரியாதை செலுத்தினார். இங்கு சுதந்திர போராட்ட வீரர் வீர் சௌரக்கர் சிறைப்படுத்தப்பட்ட செல்லுலார் சிறை அறையை பிரதமர் சென்று பார்த்தார். இந்திய விமானப்படைக்கு ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவது தொடர்பாக பிரதமருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கூறிவரும் குற்றச்சாட்டுகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆணித்தரமான பதிலளித்தது இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும். பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்றது முதற்கொண்டே எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு உடனுக்குடன் நாடாளுமன்றத்திலும் வெளியேயும் சூடாக பதிலளிப்பவர் நிர்மலா சீதாராமன். ரஃபேல் விமான பேரம் குறித்து மக்களவையில் நடந்த விவாதத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி காட்டமாக கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு நிர்மலா சீதாராமன் அளித்த பதில் அவையிலிருந்த அனைத்து உறுப்பினர்களையும் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்திவிட்டது. குரலை உயர்த்தி கைகளை அசைத்தபடி அவர் பேசியதை நாடு முழுவதும் உள்ள மக்கள் தொலைக்காட்சியில் பார்த்து அதிசயத்தில் ஆழ்ந்தார்கள். Congress is building this whole thing on falsehoods, untruths and also misleading the entire country. I will want to say now that you say one thing in the parliament, your leaders say another outside, and you're misleading this country both in the house and outside. தேசத்தின் பாதுகாப்புக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முக்கியத்துவம் அளித்ததுதான் ரஃபேல் விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் என்பது அவரது வலுவான பதிலாக இருந்தது. இந்திய விமானப்படைக்கு 2 படைப்பிரிவு விமானங்களை எண்ணிக்கையின்படி 36 விமானங்கள் அவசரமாக தேவை என்பதுதான் இதன் அர்த்தம். அதனை காங்கிரஸ் தலைமையிலான அரசு 18 விமானங்களுடன் முடித்துக் கொண்ட போது 36 விமானங்கள் வாங்குவதென்று எடுத்த முடிவு தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கை என்றார் அவர். பொதுத்துறை நிறுவனமான HAL நிறுவனத்திடம் ஒப்படைக்காமல் தனியார் நிறுவனத்தை சேர்த்தது பொதுத்துறை நிறுவனத்தை பலவீனப்படுத்தும் செயல் என்ற குற்றச்சாட்டையும் அவர் மறுத்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் HAL நிறுவனத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி செய்தீர்களா என்று எதிர்கேள்வி போட்டார். போபோஸ் பீரங்கி பேர ஊழல் புகாரில் காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது. ரஃபேல் விமானங்கள் வாங்குவதன் மூலம் பிரதமர் மோடியின் ஆட்சி மீண்டும் அமையப் போகிறது என்று அவர் முடித்த போது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஆரவாரம் செய்தார்கள். During 2005 and 14 you have not done a thing. Totals to 1 lakh crores which we have given for HAL. Today you are now severely under the heat because Christian Michael has come into India. He is going to speak a lot on Augusta Westland. Yes? What is Augusta Westland giving you? Helicopters, no? Why couldn't you give that helicopter order to HAL? Why did you go to Augusta Westland? Because HAL won't give you anything. நாடாளுமன்றத்திற்கு வெளியே இந்த பிரச்சனை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ரஃபேல் விமான பேரம் குறித்து விசாரணை நடத்தும் என்று கூறினார். ரஃபேல் விமானத்திற்கு ஏற்கனவே இருந்த அரசு ஒரு விலையை நிர்ணயித்திருக்கும் போது விமானத்தின் விலையை உயர்த்தியதற்கு யார் பொறுப்பு என்பதற்கு அரசு பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ரஃபேல் விமான பேரம் குறித்த விசாரணை தனது அதிகார வரம்புக்குள் வரவில்லை என்றுதான் உச்சநீதிமன்றம் கூறியதே தவிர இது பற்றி விசாரணை நடக்கக்கூடாது என்று கூறவில்லை என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் இந்த வாரத்தில் சந்தித்த அமளியை அண்மையில் எந்த கூட்டத்தொடரிலும் சந்தித்ததில்லை என்னும் அளவுக்கு அமளி இருந்தது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டது தமிழக மக்களை கவலைக்குள்ளாக்கியது என்று கூறலாம். காவிரியின் ஆணையம் அனுமதி அளித்தது இந்த அமளிக்கு அடிப்படை காரணமாக அமைந்தது. அஇஅதிமுக உறுப்பினர்கள் மக்களவையில் அநேகமாக ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனையை எழுப்பி அவையின் மையப்பகுதிக்கு வந்து கோஷமிட்டதால் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைக்கும் நிலை ஏற்பட்டது.
இதேபோன்று தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிகளின் உறுப்பினர்களும் அவையின் மையப்பகுதிக்கு வந்து கோஷமிட்டதை நாட்டு மக்கள் தொலைக்காட்சியில் பார்த்தார்கள். இந்த அமளி தொடரவே அஇஅதிமுகவின் 24 உறுப்பினர்கள் 5 நாட்கள் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள முடியாது என்று அவைத்தலைவர் சுமித்ரா மகாஜன் உத்தரவிட்டார். மறுநாள் அஇஅதிமுக, தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் உட்பட 21 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள். அஇஅதிமுகவைச் சேர்ந்த மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை இந்த பிரச்சனையை அவையில் எழுப்பி குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைய 2 நாட்களே இருப்பதால் அவர்களை மன்னித்து மீண்டும் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதே சமயம் அவர்கள் மீண்டும் அவையின் மையப்பகுதிக்கு வந்து கோஷம் எழுப்பாமல் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இந்த உறுப்பினர்களின் செயல்பாடு மக்களின் அதிருப்தியை சம்பாதித்துள்ளதால் அவர் மீண்டும் அப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று கட்சிகளின் தலைவர்கள் உறுதியளித்தால் நடவடிக்கையை விலக்கிக் கொள்ள தயார் என்று கூறினார் அவைத் தலைவர். மாநிலங்களவையிலும் இதேபோன்று அமளி ஏற்பட்டதால் கூட்டத்தை பல முறை ஒத்திவைக்க நேரிட்டது. அங்கு மேகதாது அணை பிரச்சனையில் அஇஅதிமுகவுடன் திமுக உறுப்பினர்களும் சேர்ந்து கொண்டார்கள். அவை சுமூகமாக நடக்க அனுமதிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு வேண்டுகோள் விடுத்தார். அமளி தொடருமா அல்லது நிற்குமா என்பது அடுத்த கூட்டத்தில் தெரியும். மாதந்தோறும் வானொலி மூலம் மக்களுடன் உரையாடும் மன் கி பாத் என்ற மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி எந்த அளவுக்கு நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறார் என்பதை இந்த வார மன் கி பாத் நிகழ்ச்சி தெரிவித்தது. மருத்துவ சிகிச்சை என்றாலே தனியார் மருத்துவமனைகள் அல்லது டாக்டர்களிடம் செல்வதற்கு மக்கள் பெரிதும் அச்சப்படும் காலம் இது. சிகிச்சைக்கு விதிக்கப்படும் கட்டணமும் அதற்காக நடத்தப்படும் சோதனைகளுக்கான கட்டணமும் மக்களை பெரிதும் பயமுறுத்துகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தெரிவித்தார் பிரதமர் மோடி. ஏழைகளின் நலனுக்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றி மறைந்த சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் ஜெயச்சந்திரனை பெயர் சொல்லி பாராட்டினார் பிரதமர். அதேபோல் கர்நாடக மாநிலத்தின் செவிலியர் சுலகட்டி நரசிம்மாவின் சேவையையும் குறிப்பிட்டு மனித குலத்திற்கு அவர்கள் ஆற்றிய சேவையை நினைவு கூர்ந்ததுடன் அவர்களது மறைவு ஆழ்ந்த வருத்தத்தை அளிப்பதாகவும் தெரிவித்தார். வெறும் பாராட்டு என்று இதனை எடுத்துக் கொள்ளாமல் மற்றவர்களும் சேவை செய்ய தூண்டும் ஊக்குவிப்பாகவும் பிரதமரின் இந்த நடவடிக்கை அமைந்தது. நாட்டின் தற்போதைய வல்லமையை தனது உரையாடலில் உணர்ச்சி பொங்க வெளியிட்டார் பிரதமர். கடல் வழி, வான் மார்க்கம், நிலப்பகுதி ஆகிய அனைத்து வழிகளிலும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இந்தியா பரிணமித்தது என்று அவர் கூறியபோது ஒவ்வொரு இந்தியரையும் பெருமிதம் கொள்ளச் செய்தது. ராணுவ ரீதியில் மட்டுமின்றி எந்தெந்த துறைகளில் நாடு உயர் வளர்ச்சியை பெற்றுள்ளது என்பதையும் பட்டியலிட்ட பிரதமர் இந்த ஆண்டிலும் அந்த சாதனை தொடரும் என்றார். உலகின் பிரம்மாண்டமான சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத் இந்த ஆண்டில் இந்தியாவில் தொடங்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் 95% கிராமங்கள் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டில் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார வசதி என்ற இலக்கு இந்த ஆண்டில் எட்டப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். சூரிய மின் சக்தியை ஊக்குவிக்கும் இந்தியாவின் முயற்சிக்கு உலக நாடுகள் மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். எளிதாக தொழில் தொடங்கக்கூடிய நாடுகள் தரவரிசையில் இந்தியா முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் அறுவடை திருநாளாம் பொங்கல் விழாவை கொண்டாட உள்ள விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளவும் பிரதமர் தவறவில்லை. நமது விளையாட்டு வீரர்கள் பெற்று வரும் வெற்றிகளையும் நினைவு கூர்ந்து பாராட்டினார் பிரதமர். ஆளுநர் உரையுடன் தொடங்கிய தமிழக சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடரின் 2வது நாள் கூட்டம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றி ஒத்திவைக்கப்பட்டது. பேரவை கூடியதும் அவைத் தலைவர் தனபால் பேரவையின் முன்னாள் உறுப்பினர்கள் மறைவுக்கு இரங்கல் குறிப்புகளை வாசிக்க உறுப்பினர்கள் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் மற்றும் கஜா புயலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பல பிரமுகர்களுக்கு உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தினர். தற்போதைய சட்டப்பேரவையில் உறுப்பினர்களாக பணியாற்றிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, திருப்பரங்குன்றம் தொகுதி உறுப்பினர் AK போஸ் ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானங்களை அவை முன்னவரும் துணை முதலமைச்சருமான O பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார். மறைந்த கருணாநிதியின் பெருமைகளை எடுத்துரைத்த பன்னீர்செல்வம் அவரது இழப்பு தமிழகத்திற்கு பேரிழப்பு என்று குறிப்பிட்டார். இந்த இரங்கல் தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் மல்க பேசினார். கட்சிகளின் தலைவர்களின் இரங்கல் உரைக்கு பின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பேரவைத் தலைவர் தனபாலும் பேசினார்கள். இரங்கலுக்கு பின் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன.
தமிழக மக்கள் பெரிதும் எதிர்பார்த்திருந்த வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டில் பொய்த்துவிட்டது. நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பாமல் அல்லது கட்டாந்தரையாக காட்சியளிக்கும் அளவுக்கு பருவமழை ஏமாற்றிவிட்டது என்று கூறலாம். தமிழகம், புதுவை, கேரளா, தெற்கு ஆந்திரா, ராயலசீமா மற்றும் தெற்கு உள் கர்நாடகா இந்த பகுதிகளிலிருந்து வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்துவிட்டதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கடந்த மாத இறுதியில் அறிவித்தது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மையத்தின் இயக்குநர் புவியரசன் இதனை தெரிவித்தார். பருவமழை பொய்த்ததால் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு இழப்பு என்பதை சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வழக்கத்தை விட 24% மழை குறைவாக பெய்திருப்பதாகவும் இந்த பருவத்தில் 34 சென்டிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் அதிர்ஷ்ட மாவட்டம் போலும் வழக்கத்தை விட அங்கு கூடுதலாக 11% மழை பெய்துள்ளது. தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் வழக்கத்தை விட 50% குறைந்துள்ளது. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கரூர் மாவட்டங்களிலும் 50% குறைவாகவே மழை பதிவாகியுள்ளது. 15 மாவட்டங்களில் 19% மழை குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் இந்த பருவ காலத்தில் அடுத்தடுத்து பல புயல்கள் உருவானதால் ஓரளவு நல்ல மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கஜா புயல் தவிர மற்ற புயல்கள் எல்லாம் பெய்யவிருந்த மழையையும் ஓரம் கட்டி இழுத்துச் சென்று விட்டதால் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டின் துவக்கமே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அடிகோலும் புதிய திட்டத்துடன் தமிழ்நாட்டில் தொடங்கியது. ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடை ஜனவரி 1 தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்தது. இந்த உத்தரவு அமலுக்கு வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பே பல கடைகளில் பிளாஸ்டிக் பைகளில் உணவு பண்டங்கள், காய்கறிகளை அடைத்துக் கொடுக்கும் முறையை வியாபாரிகள் நிறுத்திவிட்டார்கள். இதனால் 1 தேதி இந்த உத்தரவு அமலுக்கு வந்தபோது மக்கள் ஓரளவுக்கு அதனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெற்றுவிட்டார்கள். கடைக்கு செல்லும் மக்கள் துணிப்பை அல்லது அனுமதிக்கப்பட்ட பைகளை கையோடு எடுத்துச் செல்வதை காண முடிந்தது. இந்த உத்தரவு முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பது குறித்து சென்னை மாநகராட்சி பல்வேறு இடங்களில் திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டது. அது மட்டுமின்றி தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தால் அவற்றை கைப்பற்றுவதிலும் அதிகாரிகள் ஈடுபட்டார்கள். பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை வருவதால் சிறிய வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று வணிகர் சங்கத்தின் தலைவர்கள் அறிக்கை விட்ட போதிலும் மக்களே முன்வந்து ஏற்றுக்கொண்டதால் மாநகராட்சி அலுவலர்களுக்கு அதிக வேலையில்லை. இந்த உத்தரவு காரணமாக தெருக்களில் கிடக்கும் குப்பைகளில் பிளாஸ்டிக் பைகளை அநேகமாக காணோம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.